ஓகே. தகப்பனே, நாங்கள் பிரயோஜனமான தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தினாலே பிதாவே. உற்சாகம். டேங், TANG அப்படின்னு ஒரு சைனீஸ் ட்ரிங்க் இருக்குது, ஆரஞ்சு ட்ரிங்க் இருக்குது. அது ப்ராபப்ளி ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னே இந்த வர்த்தக உலகத்தில் வந்தபோது எல்லா ப்ராடக்ட்டுமே தரமிக்கதாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்போது ரொம்ப விமர்சனையாக அது விற்பனையாகும். உண்மையாக ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருந்தது, உற்சாகம் நல்லாவே இருக்கும். அதுபோல் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது கொஞ்சம் உடனே கிலோவாக நமக்கு தெம்ப கொடுத்துடாது. இந்த சுருண்டு உட்காந்த நம்ம ப்ராப்ளி கொஞ்சம் எழுந்துச்சி உட்காரத்துக்கு ஒரு மனசு இருக்கும், ஒரு குதூகலம் ஏற்படும். இதெல்லாம் கவனிக்கணும். தூங்காமல் தப்பாக நிறைய ஜெபம் பண்ணுறோம். கடவுளால் முடியும், அவருக்கு போலித்தனமாக அவருக்கு நம்பிக்கை கொடுக்குறோம். உங்களால் முடியாத ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஐய நீங்களும் நான் அதை அவருக்கு சொல்லவே வேண்டாம். அந்த மாதிரி ஒரு லூசு சாமி இல்லை. அவரால் எல்லாம் தான் முடியும். ஒத்துழைக்கிறவனுக்கு தான் முடியும். சும்மா இருக்கிறவனை பிடிச்சி எதுவும் செய்கிறதுக்கு கர்த்தருக்கு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நம்ம தான் புரிஞ்சிக்கணும். அதுதான் தீமையினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர் அல்ல அப்படின்னு ரோமர்கள் நிருபத்திலையும் வாசிக்கிறோம், யாக்கோபின் நிருபத்திலும் வாசிக்கிறோம். பொல்லாங்கினால் அவர் நம்மை சோதிக்கிறவரும் அல்ல. ஸோ God is not tempted, neither does he tempt us. அவர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். உங்களுக்குள்ளே எல்லாமே தான் இருக்குது. உங்களுக்குள்ளே நம்பிக்கை இருக்குது, உங்களுக்குள்ளே அவரே இருக்கிறார், உங்களுக்குள்ளே பரலோகமே இருக்குது. பிரதமர் இருக்கிற இடம்தான் தேசத்தின் மத்திய பாராளுமன்றத்தின் பிரதமர் அலுவலகமே. அவர் போகிற இடத்துலலாம் வருது. தட் இஸ் வெரி ட்ரூ. ஜனாதிபதி போகிற இடத்துலலாம் ஜனாதிபதியினுடைய அலுவலகம் அவரோடு கூட வருகிறது. கட்டடம் மாத்திரம்தான் டெல்லியில் இருக்கும், ப்ராப்ளி அந்தந்த நாட்டு அங்கே பாராளுமன்றத்தின் பக்கத்தில் இருக்கிற அந்த மாளிகையில் இருக்கும். மற்றபடி when they travel, the whole group of officers, they travel with the president, they travel with the prime minister. இது ஒரு நிர்வாகம். at the end of the day வேலை தாங்க, வேலை தான். வேலை வேணாம், சோம்பேறியாக இருக்கணும்னா கண்டிப்பாக தேவனால் நமக்கு உதவியாக இருக்க முடியாது. சோம்பேறிகளுக்கு தேவன் உதவி செய்யவே முடியாது, உதவி செய்யவும் மாட்டார். சோம்பல் நீங்குவதற்கு தேவன் என்ன செய்வார் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏற்கனவே ஒரே ஒரு வேலை கொடுத்துருப்பார், இன்னும் 2 வேலை கொடுப்பார் அவர் எக்ஸ்ட்ரா. அந்த ஒரு வேலையே செய்கிறதுக்கே முடியலன்னு தான் உட்காந்துருக்கேன், நீங்கள் இன்னும் வேறு 2 வேலை கொடுத்துட்டிங்களா? அதான் விஷயம். என் சோம்பல் போகணும் ஆண்டவரே, என் அசதி நீங்கணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் எதுவுமே அப்படி ஏதாவது ஒரு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் அப்படி பட்டியலிட்டு கேட்டிங்கன்னா அதற்கு ஈக்குவலண்ட்டாகவோ அதற்கு எதிர்மறையாகவோ நீங்கள் ஆண்டோடைய பதிலை எப்படி எதிர்பார்க்கலாம்? முள்ளால் தான் எடுக்கிறாரு அவர். சுற்றி வளைச்சி ஏமாற்றி மஞ்சள் துணி போட்டு கழுத்திருக்காமல் நேராக மூஞ்சிக்கு நேராக உண்மையை சொல்லிட்டேன். முள்ளால் தான் எடுப்பார். இஷ்டம்னா இந்த சாமியை நீங்கள் கும்பிடலாம், பிடிக்கலன்னா இங்கே வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ ட்ரூ. சலிச்சிக்கிறதுக்கு, மூஞ்சி தூக்கிக்கிறதுக்கு, பேந்த முழிக்கிறதுக்கு, ஓகே, அனுதாப அலையை கலப்பதுக்கு, ஆண்டவரே உங்களுக்கே தெரியும் மனுஷனோ முகத்தை பார்க்குறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறார், இப்படிலாம் சொல்கிறதுக்கெலாம் அவர் ஒரு ஆள் இல்லை. உற்சாகம் நீங்கள் தான் அடையணும், உற்சாகப்படுத்திக்கணும். உற்சாகங்கிறதுல அதெல்லாம் இவ்வளோ சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு நாளாவது ஒரு சின்ன விஷயத்திலாவது ஒரு உண்மையாக, நன்றியாக, கடமைப்பட்டவர்களா அந்த வீட்டு பாடத்தை செஞ்சு இப்படி செஞ்சேன், நீங்கள் சொன்னீங்க, இதை நான் யோசித்தேன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? உற்சாகத்தை பற்றி நீங்களாக நினைக்கிறதெல்லாம் எழுதி வைங்க. எழுதிடுவீங்க. ஒன்றுக்கு என்ன 100 பாயிண்ட் எழுதுவீங்க. ஓகேன்னு தான் சொல்கிறேன். அடுத்த பக்கம்
ஒரு பக்கத்துக்கு ஒரு தாளில் 2 பக்கம் இருக்குல்ல, ஒரு பக்கத்தில் அப்படி எழுதுங்க, அடுத்த பக்கத்தில் எழுதுங்க எது உற்சாகம் இல்லைன்னு எழுதுங்க. எது உற்சாகங்கன்னே தெரியலேன்னு உட்காந்துருப்பீங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. அடுத்த பக்கத்தை நம்பர் 1 நம்பர் 2 பேஜ் 1 பேஜ் 2 பேஜ் 2ல் எழுத எது உற்சாகம் இல்லைன்னு எழுத ஆரம்பிங்க. எது உற்சாகங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிரைஸ் லார்ட். இது யாரும் சொல்லி தெரியாது, உங்களால் ஒத்துக்கவே முடியாது. ஒத்த காலம் நிற்பீங்க, நீங்கள் முடியாமல் கூட நின்றுட்டு கீழே விழுந்து திரும்பி ஒத்த காலம் நீங்கள் யோசிப்பீங்க. எது உற்சாகம்னு ஒருத்தர் சொன்னால் உங்களுக்கு என்னங்க அது, இட்ஸ் நாட் ஸோ அப்படி நீங்கள் சொல்லுவீங்க. உங்களுக்கு வேறொரு அபிப்பிராயம் இருக்கும், வேறொரு நிலை இருக்கும், வேறொரு விருப்பம் இருக்கும். நம்ம விழுந்து போன ஆதாமின் சந்ததியாக தான் இருக்கும், இன்னும் ஆபிரகாமின் சந்ததியாக மாறல. அதுதான் அங்கே இருக்கிற பெரிய கசப்பு. நம்ம என்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியாக மாறுறோமோ அப்போ தான் நமக்கு விசுவாசத்தின் வல்லமை புரியும், விசுவாசத்தின் பிரகாசம் நமக்கு தெரியும். We continue in a fallen Adamic nature very many times in very many issues. பல விஷயங்களிலே, அனுதின விஷயங்களிலே இன்னும் ஆதாமின் சுவாபம் தான் நமக்குள்ளே இருக்குது, ஏவாளின் சுவாபம் தான் இருக்குது, சாக்கு போக்குகள் இருக்குது, பராக்கு இருக்குது. யாருடைய வார்த்தையும் நம்ம இன்னும் நாயா பேயா தான் அலைகிறோம். ஷேம் ஆன் அஸ், பிட்டியபிள், துக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது. பெருமூச்சு விட்டு பிரயோஜனம், ஏன்னா பெருமூச்சுக்கெலாம் இடம் இருந்தாலும் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அவர் பதில் தரணுமே. God does not respect all emotions. அது இன்னொரு பெயின்ஃபுல் ட்ரூத். ஏற்றுக்க முடியுமா முடியாத, தட்ஸ் யுவர் ப்ராப்ளம். கடவுளுக்கு எல்லா உணர்வும் புரியும், எல்லா உணர்வும் தெரியும். ஆனால் எல்லா உணர்வையும் எல்லா இப்படிப்பட்டதான விஷயங்களையும் சமிக்கைகளையும் ஆண்டவர் மதிப்பதில்லை. He never respects all responses. அர்த்தமுள்ள ஜபத்தை, விசுவாசமுள்ள ஜபத்தை, கீழ்ப்படுள்ள ஜபத்தை, உண்மையுள்ள ஜபத்தை, செம்மையான ஜபத்தை, தேவனை நீதியிலே நிலைத்திருந்து செய்யும் ஜபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அவர் அங்கீகரிக்கத்தான் இருக்கிறார். அவரால் பாவத்தை அங்கீகரிக்க முடியாது, மீறுதலை அங்கீகரிக்க முடியாது, தவறை பாவங்கிறது தான் புரியல தவறை அனுமதிக்க முடியாது. நெறி தவறுதலை, குறி தவறுதலை, சொல் தவறுதலை, பிசகுதலை, மதியீனத்தை அவரால் மதிக்க முடியாது, சோம்பலை அவரால் மதிக்க முடியாது. ஏன்னா அவர் சோம்பல் உள்ளவர் அல்ல. அவர் இருக்கிறவராக இருக்கிறேனுங்கிறது தான். என்றைக்கு சொன்னாரோ, என்ன தேதியில் அந்த வார்த்தையை மோசே கேட்டு சொன்னாரோ அந்த தேதிக்கு முன்னாடி இருந்தே அவர் இருக்கிறவராகத்தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த தேதியிலேருந்து அஃபிஷியலாக உலகத்துக்கே ஆண்டவர் பிரகடனப்படுத்திட்டார். அந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் அவர் இருக்கிறவராகத்தான் இருக்கிறார். ஸோ he is an eternal I am, the great I am. He is a being. அவரால் இல்லாமல் இருக்க முடியாது. அவர் தான் ஜோயே, ஜீவ சுவாசம். மரணிக்கவே முடியாத மரணம் மடங்கி முடங்கி அது இல்லாமல் துண்டாகாலம் துணியான ஓடுற மாதிரி அவருக்குள்ளே அந்த நித்திய ஜீவன் இருந்துகிட்டே இருக்குது. இஸ் எவர்லாஸ்டிங்லி அலைவ். நம்ம இங்கே எவ்வளோ தான் மூச்சா போட்டாலும் உண்மையாகவே கண்ணு பறித்து போகக்கூடிய குருடாகக்கூடிய தேவனை மகிமையின் ஒளி இங்கே இறங்கினாலும் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு ஆலயத்தை தேவனை மகிமை நிரப்பிட்டுங்கிற பெரிய பெரிய அனுபவம்லாம் பீத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த மேல் வீட்டு அறையின் அனுபவத்தெல்லாம் தந்தாலும் we live in a limited body. வரையறைக்குட்பட்ட ஒரு சரீரத்தில் இருக்கிறோம். அந்த அனுபவம்லாம் முடிஞ்சிடும். பொஃப்னு ஒரு மெழுகுத்தி அணைச்சது போல் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. தீர்க்க தரிசனம் சொல்லுதல் குறைவுள்ளது, அந்நிய பாஷை பேசுதல் குறைவுள்ளது, நம்முடைய புரிதல் குறைவுள்ளது. குறைவானது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். குறைவானவர்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட்டாலும் நம்ம நாசியிலே சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான். ஸோ உற்சாகத்தை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். உற்சாகத்தின் ஆவியானவர்னு தனியாக அவருக்கு பேர் கிடையாது. அவரே உற்சாகமானவர். உற்சாகமானவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம உற்சாகம் அடையணும். உற்சாகம்னா என்ன? ஒரு
முனைந்து ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு முன் வந்து சந்தோஷமாக இருக்க, நம்பிக்கையாக இருக்க, கை கோத்து நடக்க, விட்டு கொடுக்க, பேச, இப்படியே ஒருத்தர் உற்சாகப்படுத்துறதுக்குன்னே நமக்கு நம்பிக்கை நங்கூரமாக, நம்பிக்கையின் உச்சமாக, நம்பிக்கையின் அரவணைப்பாக, நம்பிக்கையின் அரணாக, கோட்டையாக ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு. அழிச்சாட்டியமாக காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருக்காரு. இப்படியே அவருக்கு முன்னாடி எஜமா இப்படியே உட்காந்து அவருக்கு என்ன நினைப்பார்? அவருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு உச்சகட்டமான அவமரியாதை அதுதான். அவரை மரியாதை செலுத்துகிறோன்னு நினச்சிட்டு கையை வாயும் பொத்திக்கிட்டு கண்ணை மூடிட்டு தலையை கூட நிமித்த முடியாமல், ஓகே 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் என்ன 3 டிவிஷனாக வச்சாலும் 4 டிவிஷனாக வச்சாலும் 6 மணி நேரம் குற்ற உணர்வு வந்துச்சு. ஓகே, பாவத்தை அறிக்கைப்பட்டோமா, நான் பாவியான மனுஷன். அதுக்கப்புறம் 7ஆம் மணி நேரத்தில் என்ன செய்ய போகிறோம்? அடுத்த வேலையை தான் பார்க்கணும். பாவத்தை அறிக்கை பண்ணால் அவர் என்ன பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு? மன்னிப்பேன் இருக்காரு. மன்னிக்கிறாரு தான். மன்னிப்பை பெற தான் வேணும். மன்னிக்கிறவர்கிட்டருந்து மன்னிப்பை பெறத்தான் வேணும். அதுதான் உற்சாகம். மன்னிப்பை யாராலும் கொடுக்க முடியல, மன்னிக்க முடியல. மன்னிக்கிறேன் ஆனால் மன்னிக்க முடியல, மறக்கிறேன் ஆனால் மறக்க முடியல, மன்னிச்சாலும் மறக்க முடியல, மறந்தாலும் மன்னிக்க முடியல. என்ன அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒருத்தர் வராரு உற்சாகப்படுத்துறதுக்கு, வை வில் வி நாட் ரெஸ்பெக்ட் ஹிம்? அவரையே நம்ம மதிக்காமல் இருப்போம்? அவரையே நம்ம வந்து முன்வைத்து முன்னேறாமல் இருக்கிறோம்? அவர் நிமித்தம், அவருக்காக, அவருக்குள், அவராலே, அவரை கொண்டு, அவருக்கென, அவரின் மூலமாக அப்படின்னு நம்ம எல்லாமே அவருக்காகனே இருக்கும்போது அவரை தான் முன்னே வச்சு தான் முன்னாடி போகணும். 2 நாள் கூட இல்லை, 1 நாள் கூட இல்லை. ஆக்சுவலாக மேபி இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் 1 நாள் ஆகுமோ, இல்லை மேபி ஆல்மோஸ்ட் அ டே, லெஸ் தேன் அ டே தான், இஃப் ஐ எம் நாட் ராங். வாசிக்கலாம். தேங்க்யூ லார்ட். ரோமருக்கு எழுந்திருவோம், 8ஆம் அதிகாரம். தி புக் ஆஃப் ரோமன்ஸ், சாப்டர் 8. ரோமருக்கு எழுந்திருவோம், 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேட்கலாம். The book of Romans, chapter 8, verse 18 onwards. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். எதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக படுதோ பக்கத்தில் குறித்து வச்சுக்கோங்க. அது பைபிளுக்கு இருக்க ஒன்றும் மனசு இருந்தால் தாராளமாக அண்டர்லைன் பண்ணிக்கோ. இக்காலத்து பாடுகள், அது வேறு காலத்து பாடுகள் இல்லை. ஸ்தோத்திரம். ப்ரெசன்ட் ட்ரபிள்ஸ், கரண்ட் இஷ்யூஸ், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற ஒரு மகிமை ஒன்று உண்டு. பிரைஸ் லார்ட். அது இன்னும் வெளிப்படவில்லை. இனி, not now, not as of now. இப்பொழுது அது வெளிப்படலை, இனி வெளிப்பட போகிறது. அது மகிமை. ஓகே, அடுத்தது. மேலும், ஆதலால், ஏற்கனவே அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். why it is so. மேலும், in addition, தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. சொல்ல வர எல்லாத்துலேயுமே உற்சாகம் இல்லையா? உற்சாகங்கிறது என்ன? நம்பிக்கை. இன்னொரு தருணம் இருக்குது, இன்னொரு முறை முடியும். அவரால் முடியுங்கிறத விட நம்மால் முடியுங்கிறது தான் அவர் விரும்புகிறாரு. அவரை நம்புகிற நம்மாலே முடியும், என்னை நம்புகிற உன்னால் அதை முடியும், உன்னை கொண்டு என்னால் செய்ய முடியும், எனக்கு எல்லாம் தான் முடியும். அவர் செய்யலை? எல்லாம் முடியும், யாருமே இல்லாமல் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிருக்க முடியும். ஆனால் அவர் செய்யலையே.
இனியும் செய்ய போகிறதாக எங்கேயும் ஒரு க்ளூ கூட கொடுக்கல. இஃப் ஐ எம் நாட் ராங், எனக்கு தெரிந்த வேத அறிவில் இன்னும் நானே எல்லாத்தையும் முடிச்சிடுவேன் அப்படின்னு எங்கேயும் அவர் சொல்லவே இல்லை. அவர் துவக்கத்துலேருந்து முடிவு மட்டும் அவருக்குன்னு ஒரு ஜனம் இருக்கணும், அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கணும், அவருக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கணும், அவருக்குன்னு ஒரு பிரஜைகள் இருக்கணும், அவருக்குன்னு ஒரு மணவாட்டி இருக்கணும், அவருக்குன்னு ஒரு உறவு ஏற்படுத்திக்கணும், அவர் தான் தோன்றியா தன்னந்தனியாக அப்படியே இருக்கணும்னு அவர் யோசிக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நூதனமான ஏருக்கு மாறான எக்குக்கு தப்பான ஒரு எண்ணத்தோடு கடவுளோடு பழகிறதே அபத்தம். அதுக்கெலாம் அவர் பதில் சொல்லவே மாட்டார், சொல்ல முடியாது. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, ஒரே நேரத்தில் எல்லா பக்கம் ஒருத்தர் அரைவாங்க நீங்கள் நிறைய முடியும்னு நினைக்கிறீங்களா? 2 கை தான் இருக்குது, 2 பக்கத்தில் இப்படி தான் அரையலாம். இங்கே அரைஞ்சிட்டு இருக்கும்போது தலையில் அரைச்சி எல்லா பக்கம் அரைய முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு எந்திர மனிதனை போல் ஒரு ரோபோ கூட ஏற்பட்டாலும் கூட மல்டி ஹேண்ட்ஸோடு கூட நடந்தால் மேபி ஸோ, ஐ டோன்ட் நோ. வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. என்ன விஷயம்னா, ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் கசப்பு அவன் இருதயத்துக்கே தெரியும், அந்நியன் அதற்கு உடந்தை ஆகான். ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் கசப்பு, அது பொம்பளையோ ஆம்பளையோ, அது ஊழியனோ விசுவாசியோ, பரிசுத்தவனோ பாவியோ, பொறுக்கியோ நல்லவனோ, ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் கசப்பு அவன் இருதயத்துக்கு மாத்திரம்தான் தெரியும். அதற்கு மற்றவன் காரணமாக மாட்டான், உடந்தை ஆகான். ஈவன் காட். கஷ்டமாக இருக்குல்ல? கஷ்டமாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த வசனமே உண்மை. ஸோ காட் cannot take responsibility. God cannot take responsibility for our bitterness, for our lack of eagerness, earnestness. நமக்கு உற்சாகம் இல்லாததை பற்றி ஆண்டவர் பொறுப்புள்ளவராக மாற முடியாது. அவர் துவக்கத்திலேருந்து முடிவு மட்டும் நம்மை உற்சாகப்படுத்துவதிலேயே, நமக்கு உதவியாக இருப்பதிலேயே மாத்திரம்தான் கரிசனையாக இருக்கிறார். சரியா, காரியத்துக்கு வருவோம். மேலும் தேவனை புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டு. நீங்கள் தேவனை புத்திரன் எவனாவது ஒருத்தனாவது ஒரு நாளாச்சும் சொல்லியிருக்காங்களா? உங்களை பெற்றவங்க சொல்லியிருக்காங்களா? நீ தேவ புத்திரி மாதிரி இருக்கம்மா, நீ ஒரு தேவத்துதான், நீ ஒரு தேவதம்மா, நீ ஒரு தேவகுமாரன்மா அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? புத்தியோடு சொல்லியிருக்காங்களா? அறிவோடு சொல்லியிருக்காங்களா? அங்கீகாரத்தோடு சொல்லியிருக்காங்க? அங்கீகாரம் வழங்கும்படி சொல்லியிருக்காங்களா? சும்மா ஒரு எம்டி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். ஓ யூ லுக் லைக் அன் ஏஞ்சல்னு. இஸ் இட் ஸோ? உடனே சொல்லிவிட்டு ஏஞ்சல் ஆயிடுவியா அப்படின்ட்டுருவாங்க. இது தேவையாது. அவங்க இந்த என்ன சொல்வது, அந்த வஞ்சக புகழ்ச்சி அணின்னு ஒன்று படிச்சிருக்கோம்ல இலக்கணத்தில், தான் கடவுள்கிட்ட அந்த வஞ்சக புகழ்ச்சியே கிடையாது. வாட் வி லுக் லைக், தட்ஸ் ஆல், நத்திங் மோர் நத்திங் லெஸ். நம்மை மறுபடுத்துறதுக்குன்னு அவர் தன்னுடைய மகிமை இழந்திருக்கிறவர், அவர் நம்ம பார்த்து சொல்லுவார். என்ன சொல்லியிருக்கார்? நாங்கள் நம்மளை தேவபுத்திரன்னு சொல்லியிருக்கார். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்கிறத உங்களால் என்னைக்காவது ஒரு நாளாச்சும் நம்ப முடியுதா? நம்பினா யாராக தான் நீங்கள் இருக்கணும்? தேவ புத்திரனுமா இருப்பீங்க, புத்திரியுமா இருப்பீங்க, பிசாசு புத்திரியுமா இருப்பீங்களா? வாட் இஸ் தட்? மேலும் தேவனை புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கு உற்சாகம் அளிக்கலையா? உங்களுக்காக 4 பேர் காத்துட்ருக்காங்க. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக காத்துட்ருக்கீங்க, இல்லை பல காரியத்துக்காக காத்துட்ருக்கீங்க, பலருக்காக காத்திருக்கீங்க, இன்னாருக்காக காத்திருக்கீங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனால் உங்களுக்காக யாரெல்லாம் காத்திருக்காங்க என்னைக்காச்சும் உங்களுக்கு தோணியிருக்கா? ஐ திங்க் நேத்திக்கு தான் இந்த மார்னிங் டிவோஷனில் ஒரு போர்ஷன் ரெகுலராக வாசிப்பேன். அதில் சொல்லியிருக்கு. அது சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பல முறை இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாம் இன்னொருத்தருக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கோம், நாம் நமக்காக உண்டாக்கப்படலை. நாம் இன்னொருவருக்கு விடையாக, இன்னொருவருக்கு விடுதலையாக, இன்னொருவருக்கு
உற்சாகமாக இன்னொருவருக்கு உபயோகமாக கர்த்தருடைய நாமத்தாலே நாம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கோம். we are assigned for somebody. நம்ம ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், குறிப்பாக பெண்கள்லான உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். you are assigned for some man. அந்த மனுஷன் அவனுக்கு ஏற்ற துணையாக இருக்க முடியும் தான் தேவன் உங்களை உண்டாக்கியிருக்காரு. பார்க்குறவனுக்கெலாம் அவங்களால உபயோகம் இருக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை, முடியும். ரொம்ப பயங்கர டேலண்டடாக இருப்பீங்க. யூ cannot be a proper helpmeet to every man. No way. அதே மாதிரி எந்த ஆணும் அவனுக்காக நியமிக்கப்பட்ட அந்த ஏற்ற துணையால் மாத்திரம்தான் அவன் பெற வேண்டிய உதவியை பெற முடியும். அவன் பெற வேண்டிய உதவியை அவன் பெரும்படியாக தான் தேவன் நினைக்கிறார். அப்படி இல்லைன்னா ரெண்டு பேரும் ஓயாமல் சாகிற வரைக்கும், இல்லை யாரோ முந்து சாவாங்க யாரோ பிந்தி சாவாங்க, அது வரைக்கும் இழுபறியாக தான் இருக்கும். It will be a mismatch. It will be a drudgery. It will be a drag. எல்லாம் உண்மைதான், இதெல்லாம் விடுவிக்கும் உண்மைதான். ஆனால் அதில் தேவன் ஒப்புரவாக்கும், சுகமளிக்கும், மாற்றங்களை கொண்டு வரும், விட்டு கொடுத்து பிரயோஜனமாக்கி கொள்ளும் ஆலோசனைகளை தந்து அந்த திருமணம் நறுமணமாக திகழ தேவன் உதவி செய்வார். எனக்கு என்ன பண்ணுறேன், நான் கழுதைக்கு வாய்க்கப்பட்டேன், அதனால் என்ன அடி தான் உத தான் வாங்கணும் இப்படி சொல்லிக்கிறோம்ல உலகத்தில். அப்படி கிடையாது. வாய்க்கப்பட்டது உண்மையாக கழுதைக்கே வாய்க்கப்பட்டிருக்கலாம், ஆனால் கழுதை மேலே சவாரி பண்ணுற அளவுக்கு தேவன் அறிவை தருவார். இல்லை கழுதை வேறு மாதிரி உபயோகமாக இருக்கிறதுக்கு தேவன் உதவி தருவார். அதான் மேட்டர். அதுக்கு தான் உற்சாகம். பிரைஸ் தி லார்ட். புருஷன் கழுதையாக இருக்கலாம், மனைவி கழுதையாக இருக்கலாம், எனிபடி. கவனிக்கிறீங்களா? கிறிஸ்துவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அவரை பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு யோகியதை கிடையாது. இருந்தாலும் அந்த அளவுக்கு தேவன் நமக்கு ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கிற அளவுக்கு கர்த்தரோட எப்படி பழகுறீங்க? how much do you prefer, how much do you prioritize Christ? எவ்வளோ இயேசுவை முதன்மைப்படுத்தி மையப்படுத்தி வாழ்கிறீங்க? மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அந்த தேவ புத்தருடைய வேலை என்ன? அப்படி டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாரு. அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிற வேலை தேவ புத்திரனுக்கும் புத்திரிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிறந்தவனே நம்ம மறுபடியும் பிறக்கலை. 6 இயர்ஸில் மறுபிறப்பின் அனுபவத்தை நல்லாவே புரிதலோடு பெறலான்னு சொல்லி எத்தனையோ பரிசுத்தவான்கள் காலகாலமாக சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் கூட கொஞ்சம் தாண்டி 10 வயசுன்னு வச்சுக்கோ. நல்லா 10 வயசுலாம் நச்சுன்னு புரிஞ்சிக்கலாம். 10 வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து 10 வருஷம் போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. 11ஆம் வருஷத்துலேருந்து நாம் நம்பிக்கை நங்கூரமாக மாறுவதற்கு, அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி அநேகரை விடுதலை ஆக்குவதற்கு, ஒருத்தர் பின் ஒருத்தராக 2 பேராக 4 பேராக இப்படி பலரை நாம் விடுதலை செய்யும்படி அந்த சாத்தியக்குறை தேவன் நமக்குள்ளே வைக்கிறார். அதுவும் மறுபடிப்பு அடைந்த பின்னே இப்படி இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாலும் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்கிற மகத்துவமான ஒரு சாத்தியக்குறை தேவன் நமக்குள்ளே வைக்கிறார். we can influence many at a time. தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு, தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு, ஒரு வீட்டில் பேய் பிசாசு தான் கும்பிட்டாங்க அறியாமையில், அதுதான் மேட்டரு. ஆனால் ஒரு பிள்ளை மறுபடியும் பிறந்தது, அது தேவனுடைய பிள்ளையாக மாறுது. தேவனுடைய பிள்ளை என்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்காது, அந்த பிள்ளைக்கு இருக்கணும். அது பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ. போக 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 அந்த நெருக்கம், ஒடுக்கம், அடிமைத்தனம், அராஜகம் எல்லாத்தையும் சகிச்சு தாண்டி தான் தேவனுடைய பிள்ளை என்கிற அறிமுகத்தை, அந்த மரியாதையை, அந்த அங்கீகாரத்தை தான் இழக்காமல் சோறாமல், எனக்குள்ளே இருக்கிற பெரியவர் அவர் நியமித்த காலம் வரைக்கும் அடங்கியிருந்தா ஆண்டவர் விடுதலை பண்ணி பெற்றவங்க பார்ப்பாங்க.
என் பிள்ளை வாழ்க்கை எப்படி மாறி இருக்கே. பகிரங்கமாகவும் பார்ப்பாங்க, ரகசியமாகவும் பார்ப்பாங்க. நம்முடைய ஜெபம் அந்த குடும்பத்தை அழிக்காமல் காத்து கொண்டிருக்கிறது. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால எல்லாம் கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. புருஷன் ரட்சிக்கப்பட்டிருப்பார், மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கும். மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பார், புருஷன் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. உற்சாகத்தை பற்றி தான் பேசுகிறோம். உங்களுக்கு என்ன தெரியும் என் குடும்பத்தை பற்றி? என்கிட்ட நீங்கள் சொல்கிறத விட கடவுள்கிட்டே தான் சொல்கிறீங்க. அவர்கிட்ட சொல்லி கேட்கல, அவர் கண்ணால் பார்க்கல, அதனால தான் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க, இல்லை யார்கிட்டயே சொல்கிறீங்க. உண்மை தான், ஓகே. ஆனால் அவர் சொல்கிறாரு, நாம் உற்சாகமாக இருக்கிறதுல குன்றி போகாமல் இருந்தால் தான் மற்றவங்களுக்கு உற்சாகம் கொடுக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு கவனிங்க, நமக்கு சௌக்கியம் இருந்தால் தான் இன்னொருத்தருக்கு நம்ம உழைக்க முடியும். ஆமாவா? நமக்கே கை கால் இழுக்குது, நமக்கே இஸ்ஸுன்னா இன்னொருத்தர் போய் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொருத்தருடைய சுமையை தாங்கணுன்னா உங்களுக்குள்ளே உங்கள் தோளில் பலன் இருக்கணும், மனசில் பலன் இருக்கணும். தசைநார் பெரிய கிங்காங் மேலாம் இருக்கணும் அவசியம் இல்லை. தூக்கணுன்னா குறைக்களி பிடிச்சிக்கிச்சின்னு இருக்கக்கூடாது. சோத்திரம் சொல்ல மாட்டிங்களோ? அது நீங்கள் இருக்கீங்களே டிசைனான ஜனங்க. தூக்க முடிஞ்சதை கூட இப்படி பெருசாக என்னமோ பெரிய 10 கிலோ தூக்குற மாதிரி சீனை விட்டுட்ருப்பீங்க. யார் வருவா யார் போவான்னு தூக்குமே. சோத்திரம் 9 மாதம் ஒன்று உள்ளே வச்சு தூக்கிட்டு தான் இருந்தீங்க. யோசிக்கிறீங்களா? உங்களை பற்றி தான் பேசுகிறேன். அந்த அறிவு இருக்கா உங்களுக்கு? அந்த புரிதல் இருக்கா? அந்த உணர்வு இருக்கா? அந்த பொறுப்பு இருக்கா? ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடாது. எனக்கு இன்னும் புரியவே இல்லை. நீங்கள் இப்போ வந்து கல்யாணம் ஆகுதோ அவள் கல்யாணம் ஆகுதோ 2 பேர் தான். இந்த பொடிசு 2 இருக்கா, அவ்வளோதான். மற்றெல்லாம் நீங்கள் வந்து கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கீங்க, கல்யாணம் ஆனவனே ஏன் வேறு மாதிரி ஆயிடுறீங்க? எனக்கு புரியல. பைபிளில் சொல்லியிருக்கு, சவுல் மேலே பரிசுத்தாவின் வந்தால் வேற்று மனுஷன் ஆனான்னு. உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் மகளாக இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கீங்க, இன்னொரு வீட்டுக்கு மருமகளாக போகும்போது அந்த அம்மா வந்து பேயாயிடுது. ஓயாமல் இது தொடருதே, இந்த மர்மம் தொடருதே. இதை நீங்கள் வந்து இல்லை வேடிக்கைக்கெலாம் சொல்ல, எனக்கு என்ன நேரத்தெல்லாம் வீணாக்குற அவசியமே இல்லை. இதெல்லாம் நீங்கள் ரிசால்வ் பண்ணலன்னா சும்மா இந்த மேலே இந்த டிங்சர் பென்சாயின் போட்ட மாதிரி தான், அயோடின் போட்ட மாதிரி தான், இந்த செராய்வுக்கு மேலே ஜென்சன் வயலட் இதெல்லாம் பூசின மாதிரி தான் ஆயின்மெண்ட். இதெல்லாம் ஆற்றாது புண்ணை. உள்காயம் சரியாக ஆறலைன்னா வெளிக்காயம் வந்து எப்பயுமே டேஞ்சரான காரியம். பளிச்சுன்னு திருப்பி வெடிச்சிடும், பயங்கர காயமாயிடும், பெருசாயிரும். பெண்கள் இதை ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணணும். எல்லாருமே தான், எல்லாருமே. ஒரு பெண்ணு இதில் வந்து வித்தியாசமே இல்லை. நோ, யூஆர் ஆல் த சேம். ஈவன் த பெஸ்ட் ஆஃப் விமன் இன் த வேர்ல்டு. ஏன் அவங்க வந்து நான் ஒரு காலகட்டத்துக்கு முன்னே பெஸ்ட்டுன்னு யாரோ சொன்னாங்க அவங்கள பற்றி, அந்த அளவுக்கு அவங்க வீட்டு பாடம் பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க சுயத்தை செத்துருக்காங்க, அந்த அளவுக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க, அந்த அளவுக்கு தங்களுடைய பலவீனத்தை உணர்ந்திருக்காங்க, தங்களுடைய தேவையை உணர்ந்திருக்காங்க, தாங்க நடந்து வந்த பாதை யோசிச்சிருக்காங்க. சுமை தாங்கிக்கு ஒரே எண்ணம் தான் இருக்கணும், தான் சுமை தாங்கி. அது மேலே யாருமே சுமை வைக்கலைனால அது சுமை தாங்கி. எனி டைம், எனிவே, any number of times it should be so ready to bear. சுமை தாங்கி பார்த்துருப்பீங்களே, ஒவ்வொரு பெரிய பெரிய கிராமங்களை கடந்து போகும்போது அங்கே இருக்கும், பாரத்தை இறக்கி வைக்கலாம். நான் இங்கே குத்துக்கள் மாதிரி சுமை தாங்கி இருக்கேன், யார் வர மாட்டாங்க. அதுக்காக நீங்கள் வந்து இல்லை நான் வந்து சுமை தாங்கியில் என் மேலே சுமை இறக்கி எல்லாம் யோசிக்கவே, நீ சுமை தாங்கி தான். மொத்தத்துக்குமே நாமே கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்போது ஆண்டவர் நம்முடைய சிலுவையை சுமந்து அனுதினம் அவரை பின்பற்றி வர சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம்,
நீங்கள் இல்லாத மாதிரி ஒரு கதை சொல்லி நீங்கள் வானத்தில் இருக்கிறவங்களாக்கும் உங்களால் அது முடியுமாக்கும் உங்களுக்குள்ளே வரம் இருக்கும் அதெல்லாம் சொல்லி நான் ஏமாற்ற இஷ்டப்படல. எல்லாமே ஏற்கனவே உங்களுக்குள்ளே இயேசுவே இருக்கிறாரு. வேறு என்னமோ புதுசாக இருக்குன்னு என்னத்தை சொல்கிறதுக்கு இருக்குது? எல்லாவற்றையும் நிரப்புகிற நிறைவான சரீரமான சபையான தலையான இயேசு உங்களுக்குள்ளே இருக்கார். இல்லை இருக்காரா இல்லையா? இருக்காரா இல்லையா? அதுக்கும் தான் ஆட்டுவீங்க, இல்லைனாலும் ஆட்டுவீங்க. என்ன தான் அது பூம்பு மாடுன்னு நினைக்கிறேன் நீங்கள். அப்புறம் உங்களுக்கு ஆண்டவர் தனியாக வெளிப்பாடு கொடுத்துருக்காரு, உங்களால் முடியும். என்ன உங்களால் தான் முடியும். யோசிச்சு பாருங்கள், நமக்கு நாமே உதவியாக இருக்கிறது பெட்டரா, நமக்கு யாரோ உதவியாக இருக்கிறது பெட்டரா? நல்ல யோசனை. சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டே ஸ்கூல் மாதிரி உடனே பதில் சொல்ல. நான் வேற ஒரு கேள்வி கேட்டால் இப்படி அப்படின்னு பார்க்கக்கூடாது. நான் கேட்குற கேள்வியில் பொடி இருக்கத்தான் செய்யுது. நாம் நமக்கே உதவியாக இருக்கிறது நல்லதா, இன்னொருத்தர் உதவி நாடுறது நல்லதா? சரி, கேள்வி இன்னொரு மாதிரி கேட்குறேன். நாம் நமக்கே உதவியாக இருக்கு நல்லதா, இல்லை இன்னொருத்தர் உதவி நாடு நல்லதா? நமக்கு இன்னொருத்தர் உதவி செய்வது நமக்கு நல்லா இருக்குமா, நமக்கு ரொம்ப பிடிக்குமா, நாமே நமக்கு உதவி செஞ்சுக்கிறது பிடிக்குமா? இப்போ கரெக்டாக சொல்லுங்கள், புரியும். பார்த்தீங்களா? எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியுமே, அதுதானே சொன்னேன். நானும் உங்களை மாதிரி மனுஷன் தானே. இப்படி இதெல்லாம் கேட்டேன் நான். இதெல்லாம் பொடி வச்சிருப்பேச்சு. வயசு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி விரும்பலையா? சின்ன பிள்ளைங்க மாதிரி விரும்பலையா? சரி, இன்னும் அது கொஞ்சம் வேறம் வரலன்னு வச்சுக்கலாம். அதுக்கு இருக்கிற வேறத்துக்கு அதுக்கு செஞ்சுக்க முடியாது. அது செஞ்சுக்குதா இல்லையா? பெப்சி மாவை அந்த மஃபினே அதை அட்டகாசம் பண்ணுது. அது தனக்கு வேணும்போது அம்மா இல்லாமல் அது பண்ணிக்குது. ஆமாவா இல்லையா? என்ன பண்ணி வச்சுருக்க வந்து பார்க்கும்போது அது விவரமாக செய்து விவரம் இல்லாமல் செய்யுது. அந்த இண்டிபெண்ட் ஸ்பிரிட் நமக்குள்ளே இருக்குது. ஆனாலும் நம்ம சீன் விடுறது ஸோ டிபெண்ட் ஆன் யூ. ஐயோ, பேப்பரில் இடம் இல்லை பிரசுரிக்க. கதை கேட்கல, கதையும் சொல்லலை. கவனிங்க, சோம்பேறிகளாகவே இப்படி வாழ்க்கையை ஓட்டி வந்தோம், 4 பாட்டு பாடினோம், சோத்திரம் பண்ணோம், சந்தியம்னோம், இப்படியே ஓட்டிடாதீங்க. நீங்கள் எப்படி கடவுளுக்கு முன்னாடி நிற்க போகிறீங்க? அது நாள் ரொம்ப சீக்கிரம் இருக்குது. என்ன நீங்கள் குறை சொல்லவே முடியாது. உங்களை நான் குறை சொல்லவே முடியாது. கத்தட்ட எனக்கு ஆண்டவர் தான், உங்களுக்கும் ஆண்டவர் தான், நமக்கு 2 பேருக்குமே அவர் தான். உற்சாகத்தின் ஊற்று, உற்சாகத்தின் உரம் அவர் தான். ஸோ தேவ புத்திரர்கள் வெளிப்படும்படி சர்வ சிருஷ்டி, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் கீழ்ப்படுத்தினார மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்குது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி எல்லாம் சொல்லுங்கள், சொல்லுங்கள், நல்லா வாயத்தான்னு சொல்லுங்கள். நமக்கு தெரிந்திருக்கிறபடி சொல்லுங்கள். என்ன பார்த்து? நமக்கு தெரிந்திருக்கிறபடி, எனக்கு தெரிந்திருக்கிறபடி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எனக்கு தெரிந்திருக்கிறபடி. உனக்கு தெரியுமா? சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம், எனக்கு தெரிந்திருக்கிறபடி. சொல்லுங்கள் சொல்லுங்கள் பக்கத்தில், எனக்கு தெரிந்திருக்கிறபடி. உனக்கு தெரிஞ்சிருச்சா? ஐயா, தெரிஞ்சிருச்சா? கவனிங்க, ஐ எம் நாட் வேஸ்டிங் டைம். இது ஆல்ஃபாவில் விளையாடுற கேம்ஸ் இல்லை. கவனிங்க கவனிங்க ப்ளீஸ். எனக்கு தெரிந்திருக்கிறபடி, நமக்கு தெரிந்திருக்கிறபடி. பொம்பளைங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு எதாவது தெரியலன்னு இருக்கா? என்ன பாருங்கள், உங்களுக்கு எதாவது தெரியலன்னு இருக்கா? இங்கே இத்தனை பேர் உட்காந்து, நீங்கள் ஒரு 20-30 பேர் யோசிப்பா. அப்படி ஒரு ரவுண்டு கண்ணை விட்டு பாருங்கள். இவ்வளோ பற்றி எனக்கு தெரியாதா சொல்லுவீங்க? ஆமாவா? ஒவ்வொருத்தையை பற்றியும் ஒவ்வொருத்தையும் சொல்கிறதுக்கு இருக்கா இல்லையா விஷயம்? ஆமாவா இல்லையா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சிருக்கிற நீ தான், நீ நல்ல பிள்ளை. என் ஃபிலம்னா தங்கச்சி, அதுதான் எப்படி பழிச்சுன்னு உண்மையை சொல்லும்.
உங்களை மாதிரி காலம்புற அமுக்குனியாக தப்பாக சொன்னாலும் ரைட்டாக சொல்லலாம் பதில் சொல்லும். ஊமையாக இருந்து ஊரை கெடுத்துகிட்டே இருக்கீங்களே, உலகத்தை கெடுத்துகிட்டே இருக்கீங்களே, குடும்பத்தை கெடுத்துகிட்டே இருக்கீங்களே, ஊழியத்தை கெடுத்துகிட்டே இருக்கீங்களே, வல்லமை குந்திக்கிட்டே இருக்க, வக்கு இல்லாமல் இருக்கீங்களே, எல்லாம் வல்லவரே உங்களுக்குள்ளே இருந்து வக்கு இல்லாமல் இருக்கீங்களே, வரம் இல்லாமல் இருக்கீங்க, வரம் செயல்படாமல் இருக்கீங்களே, சூடு சொரணம் இருக்கா, மான வெக்கம் இருக்கா, உயிர் இருக்கா, ரோஷம் இருக்கா, நன்றி இருக்கா? ஆகையால் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி, as you already know who you are, how are you, where are you, and why are you, and who are you? நீங்கள் கடவுளுக்கு இன்றைக்கி கணக்கு கொடுத்தே ஆகணும் இந்த வார்த்தைக்கு. இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியானது ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஒவ்வொரு பெண்ணும் மறுபடியும் அந்த இஸ்ரவேலில் நான் தாயாக எழும்பு மட்டும் இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின என்பது உங்கள் தலையில் விடிஞ்ச ஒரு உண்மை. உங்களால் இன்னும் சரியாக எழும்பாததுனால பாழாயிட்டே இருக்கு உங்கள் வீடு, உங்கள் குடும்பம், உங்கள் சந்ததி, உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட தேவனுடைய திட்டம், தேவ காரியம். நீங்கள் அதை விட்டுட்டு உங்களை பாழாக்குகிற காரியத்தை, பாழாக்குகிற அருவருப்பை போன்ற விஷயத்தை, அதுதான் ஆனந்தம், அதுதான் நித்தியம், அதுதான் பரலோகம்னு சொல்லி உலகத்தில் கண்டதையும் தேடுறீங்க. தேவ சித்தத்தை தேடி பாருங்கள், தேவ திட்டத்தை தேடி பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தேவ புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்குள்ளே அனல் மூட்டி எழுப்பு ஆண்டவருடைய வார்த்தையோட ஆவியானோட அபிஷேகத்தின் நிறையோடு ஒத்துழைத்து பாருங்கள். Your family will rise, you will rise. You don't have to be married. You can be married. You can be a grandmother. You can rise. நல்லா நேராக நிமிர்ந்து உட்காந்து கேளுங்க. ஆதாமுக்கு தெரியாது, ஏவாளுக்கு முதல்ல தெரிஞ்சிச்சு. உண்மையாகவே எனக்கு புரிஞ்ச வேதத்தின்படி ஆதாமுக்கு எல்லாம் தெரியாது அந்த நேரம் வரைக்கும். ஆனால் ஆதாமுக்கு முன்னாடி ஏவாளுக்கு தெரிஞ்சிச்சு, அவளுக்கும் தெரியாமல் இருந்துச்சு. ஒரு ஏமாத்துக்காரன் தெரியப்படுத்தினா அதுதான் பெரிய வெளிப்பாடு, அதுதான் உண்மை, அதுதான் பெரிய ரகசியமாக்கும் அப்படின்னு நினச்சா அதிலிருந்து அவளால் சரியாக உதவியாக இருக்கவே முடியல. உதவியாக இருக்க முடிஞ்சவங்க முடிஞ்சாங்க, முடியாதவங்க முடிச்சவுக்கே மாறினாங்க. யோசித்து பாருங்க, கீப் திங்கிங். ஏவாள் சொல்லியிருந்தாலும் அது கிடக்குதுன்னு போயிருக்கலாம், போகலை. மூட்டை கட்டிக்கிட்டு வந்து புருஷனுக்கு சொன்னதாலும் அது நிறுத்திக்கல. அதை பற்றி நமக்கு அவசியம் இல்லை. 2 பேருமே தவறுனாங்க, அது கர்த்தரை தான் பார்க்குறாரு. பெண்கள் திரும்பி இவ்வளோ பார்க்குறீங்களே, ஏன் உங்களால் ஏதாவது யோசிங்க, யோசித்து செயல்பட ஆரம்பிங்க. சோம்பேறியாக உட்காந்து என்னை தாங்குவார், ஏந்துவார், தப்பிப்பார், சுமப்பார் சொல்லிட்டு ஏங்க அவர்கிட்ட போய் அவ்வளோ மட்டம் தட்டுறீங்க? அவர் என்ன இப்போ உங்களை கையில் தெருளையாக விட்டுட்டாரு? தூக்கி வச்சுட்டு இருக்கனால தான் இங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்கோம். அவர் தூக்கி சுமக்கனால தான் இந்த மரியாதை, இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை, அவரை தேடுற மனசு. இவ்வளோ வார்த்தையை நான் சொல்லும்போதும் உட்காந்து கேட்குற அளவுக்கு தேவனுடைய கிருபை உங்கள் மேலே இருக்கனால தான் உட்கார முடியுது. இல்லை மரியாதை நிமித்தம் உட்காந்துருக்கீங்களா? முடியலன்னா ஏதோ ஒன்று இருக்குல்ல, இல்லைன்னா முடியாது. திருப்பி அவரை தூக்கிக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்ல வேணாம். அவர் வேறு என்ன அவரால் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அதான் அவர் செய்கிறார். அதான் சொன்னேன், உற்சாகம் முதல் பக்கம், அடுத்த பக்கம் எழுத ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரிஞ்சிடும் whether you are earnest or you are not, whether you are interested or not. கூட்டம் முடிஞ்ச ஒரு பாருங்கள், இப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுல, எவ்வளோ கஷ்டமாக உங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கோம், எப்போ தான் முடிப்பாருன்னு. ஆனால் பாருங்கள், இன்னும் 10-15 நிமிஷம் இங்கே தான் இருந்திருப்பீங்க. இல்லை பிடிக்க ஆரம்பிச்சு ரிட்டன் ஓடுவீங்க. தட்ஸ் யுவர் ப்ராப்ளம், நாட் அதர்வைஸ். அந்த நம்பிக்கையினாலே இல்லை. அடுத்த வசனம், அதுவும் அல்லாமல் ஆவின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சீகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம்.
பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுத்தா, வேத வசனத்துக்கு விட்டு கொடுத்தா உங்களால் எல்லாம் செய்ய முடியும். 2 ஒரு யூடியூப் கிளிப்ஸ் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு குடும்பத்தில் 4-5 பிள்ளைங்க, ஒரே பிரசவத்தில் 5 பிள்ளைங்க ஒருத்தருக்கு. அதையும் பார்த்தேன், 5மே பொம்பளை பிள்ளைங்க. அந்த ஃபாரஸ்ட் அண்ட் ஸ்டேட்ஸில், வடகிழக்கு மாநிலங்களில் அந்த மங்கோலியன் ரேஸ் பீப்புள் முன்னாடி ஒரு சைனீஸ் அங்கே ஒரு குழந்தைய வச்சுக்கிறாங்க, பின்னாடி ஒன்று வச்சுக்கிறாங்க, இந்த பக்கம் வச்சுக்கலாமான்னு தெரில. அதுக்கு மேலே ஒரு சைடில் 2 கூடை. அது போய் அங்கே அந்த டீ எஸ்டேட்டில் தேயிலை பறித்து போட்டுட்ருக்கு. அதே பிள்ளைய வந்து கூடை இறக்கி வேலை முடிச்சுட்டு வீட்டில் வந்து ஒரு பிள்ளை முன்னாடி ஒரு பிள்ளை பின்னாடி சமைக்குது, எல்லாம் பார்க்குது. நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் வேனிட்டி பேக் தூக்கிட்டு வரத்துக்கே ஆண்டவரே பாரமான சுமை தோளிலே சுமத்தி விட்டிய உங்கள் பையன் நீங்கள் தூக்கிறதுக்கே தான் சீன் விடுறீங்க. 4-5 பொம்பளைங்களை பாருங்கம்மா, வெளியில் போய் உங்கள் யோகிதை என்னன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் யாருன்னு தெரியும். எவ்வளோ ஆண்டவர் மட்டம் தட்டி வாழ்கிறீங்க. ஒரு கையால் அதை சாமியை கும்பிட்டுருக்கேன்னு சொல்லாமல் சொல்கிறீங்க. அவங்களாம் ரட்சிக்கப்பட்டவங்களா பண்ணலையான்னு எனக்கு தெரியாது. But they are all doing so much. Ukrainian women, Uzbekistan, Turkmenistan, Kazakhstan, எல்லா லேடிஸை பாருங்கள். Afghanistan, very powerful, very muscular, laborious, laboring. நம்ம ஊர் கிராமத்து பெண்களே பாருங்கள், they do all kinds of work. நீங்கள் சிட்டியிலே உட்காந்து தின்னு திண்டில் உருந்துக்கிட்டு இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, கையை வலிக்குதுன்னு சீனை விட்டுட்ருக்கீங்க. அதுங்க 4-5 பேர்த்துக்கிட்டு பிள்ளைகளை வளர்த்து அவங்க ஒன்றும் கோடீஸ்வரங்கள குபேரர்களில். என்றைக்கு இந்த அறிவு வரப்போகுது? என்றைக்கு இந்த பொறுப்பு நமக்கு வரப்போகுது? என்றைக்கு இந்த நன்றி உணர்வு வரப்போகுது? ஆத்ம பாரம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. எத்தனையோ பேரை நீங்கள் ஆண்டவர்களை வழி நடத்தலாம். இந்த சின்ன ஜபங்களை செஞ்சிட்டதில் உங்களுக்கு அவ்வளோ அலாதி திருப்தி. நம்ம நீங்கள் வெட்டி சாய்ச்சிட்ட மாதிரி. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கையில், ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? இப்படியேன்னு சொல்லிட்டு தான் வேகமாக போயிடுச்சு. இங்கே முடிச்சிடலாம். 34ஆம் வசனத்தில் வேகமாக வாசி முடிப்போம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறோம் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உற்சாகத்தை அவங்க விட்டு ஒன்றும் பிரிக்க முடியாது. கிறிஸ்து தான் உங்களுக்கு உற்சாகம், இயேசு தான் உங்களுக்கு உற்சாகம். அவருடைய நாமம், அவர் நாமந்தான் அவர், அவருடைய வார்த்தை தான் அவர், அவருடைய ஆவியாய் ஜீவனமாக இருக்கிற வசனம்தான் அவர். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமா? உபத்திரம் உங்கள் உற்சாகத்தை குறைக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். யாகுலமா? துன்பமா? பசியா? நிர்வாணமா? நாசமோசமா? பட்டயமா? எல்லாமே வெட்டொன்று துண்டுன்னு விஷயந்தான். உங்கள் வீட்டில் ஒன்று, உங்கள் சரீரத்தில் ஒன்றுன்னா அப்படி உட்காந்துறீங்க. எல்லாம் இத்தனை பேருடைய பிரச்சனை பார்த்தும் கேட்டும் பார்க்காமையும் கேட்காமையும் எனக்கு காமிக்கப்பட்டு தெரிஞ்சும் நான் பெரிய பிஸ்தா நிற்கிறீங்க. இப்போ தான் சொன்னேன் கொஞ்சம் ஆரம்பத்தில், ஒரு நாளைக்குள்ளே தான் இந்த வேத பகுதியை திரும்பி நான் வாசிக்க நேரிட்டது. தாவீது தன்னைத்தானே கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். இனி எது நான் இயேசு நன்மை விட்டு என்னை பிரிக்கும்? எது என்னை ஊழியத்தை விட்டு பிரிக்கும்? எது என்னுடைய கடமை விட்டு என்னை பிரிக்கும்? உற்சாகம்ங்கிறது ஒரு அந்த காரியத்தினுடைய நல்ல ஒரு பணி என்ன தெரியுமா? இணைத்து கொண்டே இருக்கும். நம்ம இணைத்து வைக்கும், பிணைத்து வைக்கும், பிரிக்காது. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுருளாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உள்ள
தேவனை அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். உற்சாகம். நீங்கள் உற்சாகமாக இருந்தால் தான் உங்கள் பிள்ளைங்க உற்சாகமாக இருப்பாங்க. உற்சாகப்படுத்துறதெல்லாம் சரியாக வராது. உற்சாகப்படுத்திட்டிங்கன்னா அந்த நேரத்துக்கு பிஸ்கெட்டையும் ஏதோ சாண்ட்விச்சும் கொடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் மூஞ்சி முகரையை பார்த்துட்டு ஏமா இப்படி இருக்க. பொறுப்பில்லாத வயசில் இருக்கும் வரைக்கும் பிள்ளைங்க அதெல்லாம் உண்மையை கண்டுக்காது. அவங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு வந்தோடனே they watch very keenly who you are, how you are, where you are, why you are. கண்களை மூடுவோம், யோசிப்போம். உங்களுக்குள்ளே உற்சாகத்தின் ஆவியானவர் இருக்கிறார். உயிர்த்தெழுதலின் ஆவியானவராக இருக்கிறார். புது உயிரையே தரார். மறு உயிரை வேறொரு உயிரையே தரார். மறு வாழ்வை தரார். Thank you, Lord.